அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் உங்களுக்கு பாதிக்கப்பட்டவனோட பிரார்த்தனையை பற்றி தான் ஒரு பயான் சொல்ல போகிறேன். நம்ம யாருக்காவது கேடு செய்தால் அதோட இழப்பு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமை வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கும். பாதிக்கப்பட்டவன் நமக்கு எதிராக இறைவனிடம் கையேந்தினால் அதை இறைவன் அலட்சியப்படுத்த மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொண்டுங்கள், ஏனென்றால் அவருக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் இருப்பதில்லை என்றார்கள். இதற்கு ஏராளமான உதாரணங்களை நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இதுக்கு ஒரு பதிவும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் அவர்களுடைய நண்பர் உமர் அலி அவர்களின் ஆட்சி காலம். அப்போது சாத் இப்னு அபி வக்கீஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூபாவோட ஆளுநராக பணியாற்றியிருந்தார். கூபாவில் ஆளுநர் சரியில்லை அப்படின்னு ஒரு புகார் வருது. அதை விசாரிக்கிறதுக்காக தலைமையிலேருந்து ஒரு அதிகாரியை அனுப்புகிறாங்க. அவரை பற்றி கூபா நகர் எல்லாம் விசாரித்தப்ப எல்லாமே நல்ல விதமாக சொன்னாங்க. இறுதியாக ஒரு பள்ளிவாசலில் ஒரு நபர் மட்டும் எந்திரிச்சு அவர் மக்களிடையே சமத்துவத்தை கடைபிடிப்பதில்லை என்று கூறினார்கள். இதை கேட்ட சாத் இப்னு அபு வக்காஸ் அவர்கள் அவருக்கு எதிராக அதே இடத்தில் இறைவனிடம் கையேந்தினார்கள். இறைவா, இவர் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு இவ்வாறு கூறியிருந்தால் இவருடைய ஆயுளை நீடித்துவிடு, மேலும் இவரை பல வகையான விதங்களில் சோதனைக்கு உள்ளாக்கிவிடு என்று துவா செய்தார்கள். அதற்கு நீண்ட காலம் கழித்து அப்துல் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதர் தம்முடைய விஷயத்தில் சாதுடைய பிரார்த்தனை பலித்துவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்றார்கள். பாதிக்கப்பட்டவன் கையேந்தினால் இந்த நிலைதான் ஏற்படும். இதை உண்மையாக உணர்ந்த எந்த ஒரு முஸ்லிமும் மனமறிந்து யாருக்கும் கேடு செய்ய மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும்.